என்ன கேட்குறா இந்த பாசுரத்துலன்னா, எனக்கு மோட்சம் வேணும், நான் போய் வைகுண்டத்துல அப்படியே இருந்துடணும்னு கேட்கல. கைங்கரியம் செய்யணும். நான் வைகுண்டத்துல போய் நித்திய சூரிகளாக நீ எனக்கு இந்த இத்தனை நாள் நான் இருந்த விரதத்துக்கு ஏதான நீ பலம் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணினா, எனக்கு நீ என்ன செய்யணும்? திருத்தக்க செல்வமும், திருத்தக்கன்னா திருவாகிய லக்ஷ்மிக்கு தக்க செல்வம் எது? பெருமாள் தான். பெருமாள் தான். அப்ப ஒன்னையே கொடு, திரு தக்க செல்வம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே உன்னை அறிந்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 25வது பாசுரம். நம்ம முன்னெல்லாம் பேசினோம் இல்லையா? அவன் மாயம் என்ன மாயம் புரிந்தான், பிறந்த உடனே வேறிடத்துக்கு மாறிய மாயத்தை பற்றி பேசினோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. என்னன்னா ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவனுடைய பிறப்பு. இப்ப ராமன் பிறந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளை தாண்டி தான் பிதுர்வாக்கிய பரிபாலனம் செய்தான். அப்பா சொன்னதை கேட்டான், சொன்ன உடனே செய்தான். பிறந்த அன்று மாதுர்வாக்கிய பரிபாலனம் செய்தவன் கிருஷ்ணன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி 4 கையோட பிறந்து சங்கு சக்கர கதாயுத பாணியாக பிறந்து தேவகி கேட்டுண்டாங்கிறதுக்காக சாதாரண குழந்தையா மாறினதோடு மட்டுமல்ல, அப்பா கம்சனால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நீ கோகுலத்துக்கு போய் ஒளிந்து வளரணும்னு சொல்றான். யசோதை சொல்றா நீ ஒளிஞ்சுக்கோன்ட்டு. அதனால தான் யாருன்னு காட்டாம குழந்தை மாதிரி ஒளிந்து வளர்ந்தான் இல்லையா? அந்த மாதுர் வாக்கிய பரிபாலனம். வராக அவதாரம் பண்ணும்பொழுது பகவான் கடல்ல முழுகிறாராம். அவருடைய ஒரு ரோமத்தை கூட அந்த கடல் தண்ணியால நினைக்க முடியல, அவ்வளவு பெரிய ரோமம், கடல் சின்னதா போயிடுது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சொம்பு ஜலத்துல கிருஷ்ணனை முழுசும் குளிப்பாட்டிடுறா யசோதை. அதுதான் அவன் செய்யக்கூடிய மாயம். அவன் யாருக்கு கட்டுப்படுவான்னா பக்தி இருக்கிறவாளுக்கு கட்டுப்படுவான். அப்படி ஒளிந்து வளர்கின்றான். ஆனா என்ன நடக்கிறது? தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். என்னன்னா கம்சனை என்ன நினைக்கிறான்? அவன் நான் எப்படியாவது கண்ணனை வீழ்த்திடுவேன்னு நினைக்கிறான். அதுவும் அந்த கருவிலேயே முடியும் அங்கேருந்து நினைச்சு குழந்தையா இருந்தாலும் அழிச்சிடுவேன்ட்டு அவன் தீங்கு நினைக்கின்ற கருத்தை பிழைப்பித்து ஒன்னால முடியாது அப்படின்னு. ஏன் இங்க கஞ்சன்கிற வார்த்தையை போடுறான்னா, பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல இவளுடைய சொல்லாடெல்லாம் அப்பா மாதிரியே பல இடத்துல இருக்கும். தீய புத்தி கஞ்சன் அப்படின்னு பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல எழுதுறார். அப்படி அதை அங்க வாங்கின்றவ இங்க எழுதுறா, தீங்கு நினைத்த கருத்தை அவனை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் பயமாக போய் நிக்கிறான். அவனுக்கு ஒரு பயம், அடிவயர் கலக்குதுன்னு சொல்லுவாங்க. அடிவயத்துல இவன் தீ போல் அவனுடைய அந்த எண்ணம் வளர்ச்சி அவனை தூங்க விடாமல், அவனை எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நாட்டை உடைய அரசனாக இருந்தாலும் கூட அவனுடைய அறமானது, தீய செயல்களானது அவனுடைய வயிற்றில் ஒரு நெருப்பாக இருந்து, அவனுடைய வயிற்றில் நெருப்பாக கண்ணன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அதுதான் அவன் பேசுறான். அவன் வயிற்றுல எப்படி நிக்கிறான்னா நெடுமாலாக வளர்ந்து நிக்கிறான். நெடுமாலே எப்படின்னா எப்படி நெருப்பு மேல அப்படியே எரிஞ்சுட்டே வளர்ந்துட்டே போகுமோ, இவன் என்ன செய்யறான்? நெருப்புக்கு பார்த்தேன்னா நீங்க நெருப்பை போட்டுட்டு அதுக்கு நெய் திரவியம்லாம் ஊத்தினா வளர்ந்து மேலே எரிஞ்சுட்டே இருக்கும். இங்க இவன் கண்ணனுக்கு ஏதானு கெடுதல் செய்யணும்னு தீங்க நினைத்து கொண்டே இருக்க, அது அவன் வயத்துல நெருப்பாக மேலே எரிந்து கொழுந்து விட்டு கொண்டே இருக்கின்றது. அங்க கண்ணன் நெடுமாலாக வளர்ந்து நிற்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒன்ன நாங்க அருந்தித்து வந்தோம். எதற்கு வந்திருக்கின்றோம்? எனக்கு நீ பறை தரணும். இப்பதான் நான் சொன்னது முதல்ல. என்ன கேட்குறா இந்த பாசுரத்துலன்னா, எனக்கு மோட்சம் வேணும், நான் போய் வைகுண்டத்துல அப்படியே இருந்துடணும்னு கேட்கல.
கைங்கரியம் செய்யணும். நான் வைகுண்டத்துல போய் நித்திய சூரிகளாக நீ எனக்கு இந்த இத்தனை நாள் நான் இருந்த விரதத்துக்கு ஏதான நீ பலம் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணினா எனக்கு நீ என்ன செய்யணும்? திருத்தக்க செல்வமும், திருத்தக்கன்னா திருவாகிய லக்ஷ்மிக்கு தக்க செல்வம் எது? பெருமாள் தான். அப்ப ஒன்னையே கொடு. திரு தக்க செல்வம், திருவுக்கு ஏற்ற செல்வம் பெருமாளை தவிர வேற ஒன்றுமல்ல. அடுத்தது அந்த செல்வத்தை ஏன் கேட்கிறான்னா, நான் சேவகமும் யாம்பாடி, உனக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எனக்கு என்ன நடக்கும்? வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பெருமாளுக்கே சேவை செய்யக்கூடிய நித்திய சூரிகளாக இருந்தால் எனக்கு என்ன விதமான வருத்தம் வரப்போகிறது? அந்த வருத்தம், இத்தனை நாள் உன்னை அடையாமல் இருப்பதனால் எனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கலாம் இல்லையா? அந்த வருத்தம் தீர்ந்து எனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்தால் எனக்கு பூர்ணமான அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இன்னும் எப்படி இதை இன்னும் ஒரு மாதிரியா சொல்லலாம்னா, ஏன் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னா, இப்போ ஒருத்தரை உடம்பு இருக்கு, உடல்நிலையை குணப்படுத்திடுறாங்க, வியாதி போயிடுது, அப்ப அவன் ஆரோக்கியமானவனா ஆயிடுறானான்னா ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையான பலம் இருக்காது. அதே மாதிரி வருத்தம் தீர்ந்து போயிடுது, மகிழ்ச்சி வந்துருமானா வராது. அந்த சேவகம்ங்கிற பறை கிட்டினால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். அதனால அதை நீ கொடுத்தால் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இன்றைய பாசுரத்தில் அருமையாக முடிக்கின்றாள். அப்படி அவள் வேண்டிய கைங்கரிய பலத்தை இறைவனிடம் மீண்டும் நமக்காகவும் கேட்கின்றாள். ஆமா, நாளைக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். நன்றி.